3500 ஆண்டுக்கு பழமையான கோயில் இது. அப்போ சேங்கண்டி 3800 வருடங்களுக்கு முற்பட்ட சிவாலயம். அப்படித்தான் இருக்குது. இந்த காலத்து மணி வந்து என்ன புண்ணியம் செய்தனே ஐயா ஆலயம் இது வந்து சோழர் காலத்தால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் வந்து பலன் கிடைக்குமாம். அப்படியான இந்த மகோன்னதமான பெருமான் இன்றைக்கு ஏறத்தாழ 3500 ஆண்டுகள் அந்த எண்ணெய் கையை என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி கேட்டார். சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிறகு முன்னுக்கு பூநகரி கோட்டை. ஓகே, இதுல இருந்து நாங்கள் சங்குப்பிடி பாலம் அது வழியாக தான் போகணும். சங்குப்பிடி பாலத்துக்கு முன்னுக்கே நாங்கள் போக வேண்டியது வரும். ஆலயத்துக்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா விசேட பஸ் சேவையெல்லாம் போடப்பட்டிருக்குது. இன்றைக்கி எண்ணெய் காப்பு அதான் போக போகிறோம். அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதில் போட் போட்டிருக்குது கௌதாரி முனை கடற்கரை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மன்னித்தலை சிவன் கோவில், அதுக்கு கீழே கல்முனை நில அளவை கோபுரம் உண்டு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் நாங்கள் திரும்பி போக போகிறோம். ஓகே, இப்போ இதில் பாதையில் நேராக போனோம் வேண்டாம், நாங்கள் சங்குப்பட்டியோட யாழ்ப்பாணம் போகக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் தான் நாங்கள் திரும்பி போக போகிறோம். இங்கே பாருங்கள், மிக பிரமாண்டமான முறையில் ஒரு நுழைவாயில் பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. வரவேற்பு மன்னித்தலை சிவன் கோவில் மகா கும்பாபிஷேகம் 2026 என்று போடப்பட்டிருக்குது. ஓகே, இது வழியாக தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரமாண்டமான நுழைவாய்க்கு பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. ஆலயத்தின் நுழைவாயில் இருக்கிற இந்த சித்திர வடிவ ஓவியங்களை பார்க்கும்போதே தெரியும் இந்த ஆலயத்தினுடைய பெருமை. இந்த ஆலயம் சோழர் காலத்து ஆலயம் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க முன்னுக்கு எப்படி இருக்குன்னு. நுழைவாயிலே மிக பிரமாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்காலையும் அப்படித்தான் அமைச்சிருக்கிறார்கள். ஓகே மக்களை, இங்கேருந்து நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் நாங்கள் இதுக்குள்ளே இந்த மணல் பாதை வழியாலே பயணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆலயத்துக்கு போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் ஆலயத்தை அனுமதிச்சிட்டோம் நினைக்கிறேன். முன்னுக்கு ஒரு கிணறு மாதிரி இருக்குது. இதில் என்ன போட் போட்டிருக்குது, கௌதாரி முனை கடற்கரை. ஓகே, இது வழியால் இருக்க இந்த பாதையினூடாக போனால் கௌதாரி முனைக்கு போகலான்னு நினைக்கிறேன். இதுதான் கௌதாரி முனைக்கு போகிற பாதை. இந்த இடம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த போது வந்துட்டு மன்னித்தலை சிவன் கோவில். இந்த இடத்துலேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் பயணிக்கணும். ஓகே, இதுக்கான போக்குவரத்து சேவை போடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இதில் ஒரு பஸ்ஸும் போகுது. இன்றைக்கு ஒரு பாடசாலை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விலாசியோடைய அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வரும்போதே கோவிலில் மந்திரம் படிக்கிறாங்க. ஸ்பீக்கர் விளங்குது. இப்போ நாங்கள் வந்துட்டோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையான் இருக்கு. அது என்னன்னு கேட்டால் பாருங்கள், பெரிய மணல் குவியல். இங்கே வந்து இந்த காற்று வீசுறதால, இருபுறமும் கடல்னால காற்று வீசுறதால
அந்த காற்று மூலமாக சேர்ந்த மணலாம் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட மணல் என்று சொல்லப்படுது. ஓகே, ரோடு தான் கொஞ்சம் கடும் மோசமாக இருக்குது. மற்றபடி நாங்கள் ஆலயத்தை அண்மிச்சிட்டோம். மிக பிரமாண்டமான முறையில் எல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. முன்னுக்கே ஒரு சேர்ச்சும் இருக்குது. சேர்ச்சை கடந்தா பிறகு தான் இது வருது. ஆலய வாசல் அடிக்கு வந்துட்டோம் நாங்கள். மக்களை முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூநகரிலிருந்து வெளிக்கிட்டு வந்த பஸ்ஸும் வந்துட்டது. ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு மணித்தியாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸுகளும் போடப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம். ஆலயத்தினுடைய முகப்பு இதுதான். இது வழியால் தான் போகிறோம். முன்னுக்கே பார்த்தோம்னு சொன்னால் நிறைய அலங்கார மின் விளக்குகள்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆலயத்துக்கு முன்னுக்கு ஒரு பெரிய கிணறு இருக்குது. பழைய காலத்து கிணறுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கிணற்றுல கால்களையும் கழுவிக்கொண்டு ஓகே, நல்ல தண்ணி இருக்குதப்பா. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மதியம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்தர் அடியார்கள் வந்து குறைவாக தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆலயத்தில் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இவர்கள் எல்லாமே முழுக்க மணல் தான். இங்கே இப்படி மணல் பாருங்கள். ஓகே, முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பெரிய இது ஒன்று பொருத்தப்பட்டிருக்குது. யாகசாலை அமைக்கப்பட்டிருக்குது. இதில் ஒரு யாகசாலை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு உரிய வேலை திட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிற இதுகள் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து உள்ள போகும். ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். முதல்ல எது என்று தெரியலை. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருக்கிறார். ஸோ அதுதான் முதலாவதாக நாங்கள் எண்ணெய் காப்பு சாத்த போகிறோம். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற பிள்ளையாருக்கு முதலாவதாக பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் பாருங்க. இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வெளிப்புறத்தில் ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்து அடியில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஆலமரம் ஒரு மிக நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் அடுத்து இந்த பாருங்க, ஆலயத்தில் இருக்க ஒரு பழைய காலத்து மணி ஒன்று இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் அடுத்ததாக அப்படியே இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஓகே, இந்த சிவலிங்கத்தையும் அதிக அளவிலான பக்தர்கள் காலையில் வந்து எண்ணெய் காப்பு நிகழ்வில் பங்கு கொள்றதை பார்க்கக்கூடியா இருக்கும். தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னா முன்னுக்கு ஒரு யாகசாலை இருக்குது. அதில் ஐயாக்களினுடைய மந்திரங்கள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, பழைய காலத்து புத்தகங்கள்லாம் பயன்படுத்தி அதில் இருக்க மந்திரங்கள் படித்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியா இருக்கும். இதில் இருக்க யாகசாலையில் முக்கியமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது.
ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வசந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம். வசந்த மண்டபத்தில் இதில் சுவாமிகள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு இது ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்ல பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்குது மணிக்கோபுரம். பாருங்க எப்படி இருக்குதுண்டு மணிக்கோபுரம். அப்படி அதை சுற்றி பார்த்தோம் என்றால் இங்கால நவக்கிரகத்துக்கான யாகசாலை அமைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பாருங்க, நவக்கிரகம் 1000 வருடம் தொன்மை வாய்ந்த இந்த ஆலயத்தின் நிர்மாண பணிகள் முடிந்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் மிக சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தியிருக்கிறத பார்க்கலாம். மூலஸ்தானத்துக்கு போகிறோம். இதுதான் வேறு எல்லா பிரமாண்டமாக இருக்குதுண்டு. அப்பா, உங்களுக்கு வரதே புல்லரிக்குது, எப்படி இருக்குது பாருங்க. ஓகே மக்களே, பார்த்துக்கொள்ளுங்க. கிளிநொச்சி மாவட்டம் பிரதேச சபைக்குட்பட்ட கௌதாரி முனை பிரதேசத்தில் உள்ள ஆதி சிவன் ஆலயம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய மிக பிரமாண்டமான கும்பாபிஷேகம் நிகழ்வு நடக்க இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி உண்மையான சிவன் பக்தர்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே புல்லரிக்கும். எங்கிருந்தாலும் கட்டாயம் வந்து சேருங்க இந்த இடத்துல கோவிலுக்கு. அப்படி ஒரு ஆன்மீகமாக எப்படி சொல்கிறது தெரியல, அப்படி ஒரு இதாக இருக்குது. ஓகே, நாங்கள் அப்படியே நகர்ந்து முன்னுக்கு போட வேண்டால் இந்த இடத்துல 2 வாசல் படிகள், இங்கால ஒரு வாசல் படி, இங்கால ஒரு வாசல் படி இருக்குது. இதுக்குள்ள ஒரு சுவாமி இருக்குது. சரியாக இந்த சுவாமிக்கு என்ன பேர் என்று தெரியல. மூலஸ்தானத்துக்கு வரும்போது இடையில இருக்குது. பாருங்க, வாசல் படிக்குள்ள அப்படியே வந்தீங்கன்னா இதுக்குள்ள வித்தியாசமான முறையில் வைக்கப்பட்டு, நான் வேற எந்த ஒரு ஆலயத்திலையும் இல்லாத முறையில் இருக்கு. இங்கே பாருங்க, இதுக்குள்ள ஒரு நந்தி. இப்போ நந்தி நேர ஆலயத்தில் அங்கே இருக்கும், ஆனால் இதில் 2 நந்திகள் இருக்குது. இங்கே இங்கே பாருங்க, பக்தர்களா எல்லா பக்தர்களும் வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னா ஆலயத்தினுடைய மின் வழங்கும் இடம் இந்த இடத்துல இருக்குது. தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் இந்த இடத்துல நடராஜர் இருக்கிறார். இங்கே பாருங்க, இன்னும் ஒரு அழகான தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஆதி சிவன் ஆலயம், சோழர் காலத்து ஆலயம் என்றால் சும்மாவா. மகா கும்பாபிஷேக பெருஞ்சாதி பெருவிழா. சோழர் காலத்து புராதன வரலாற்று தொன்மை மிக்க இந்த சிவன் ஆலயமானது இயற்கை அனர்த்தத்தினாலும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையாலும் முழுமையாக சிதைவடைந்திருந்தது. இதனை அறிந்து ராஜேந்திர சுதானந்த சுவாமிகள் தனது முழுமையான நிதி பங்களிப்பில் இந்த ஆலயத்தை புதிதாக நிர்மாணித்துள்ளார். இவ்வாலயத்தில் கட்டுமான பணிகள் அனைத்தும் அவரது அறக்கட்டளை அமைப்பான அக்னீஸ்வர நடத்துனர்களின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, இவர் தான் அந்த சுவாமி. நான் நினைக்கிறேன் இவர் இந்த ஆலயத்தில் நிற்கிறார் என்று. அவரையும் நாங்கள் சந்திக்கலாம். அப்படியே முன்னுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல முழுமையான புலிகற்களால் ஆக்கப்பட்ட ஒரு நந்தி. முன்னுக்கு பூஜை வழிபாடுகளுக்கான சில ஏற்பாடுகள் செய்து வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க, தேங்காயிலே கூட ஒரு அழகான இதில் செய்து வச்சுருக்காங்க. தேங்காயிலே ஒரு பிள்ளையார் இருக்கிறார் இந்த இடத்துல. சுவாமிகளுக்கு என்ன பேர் என்று தெரியல, அந்த போர்டு எழுதி போடலை. இது பசுவின் முகத்தோட்டத்தில் இருக்குது இந்த சுவாமி. ஓகே ஓகே மக்களே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் வடிவத்தில் ஒரு அழகான ஒரு சிலை ஒன்று இருக்குது. இதற்கான எண்ணிக்கை அப்போ நடந்து கொண்டிருக்குது. ஓகே, தொடர்ந்து நாங்கள் அடுத்த சன்னிதானத்துக்கு போகலாம். ஓகே, இங்கே பாருங்க, அழகாக இருக்கிறார் பிள்ளையார். அழகான தோட்டத்தில் இருக்கிறார் பிள்ளையார். ஓகே, இதுக்குள்ள முருகன் சன்னிதானம் இருக்குது, வள்ளி தெய்வானை எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கான எண்ணெய் சாத்தல் நடந்து கொண்டிருக்குது. தொடர்ந்து அப்படியே பார்த்தோம் சொன்னால் மற்றும் ஒரு சன்னிதானம். இந்த சன்னிதானத்தில் ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் இந்த சன்னிதானம் அமைஞ்சிருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி, இது முழுக்க முழுக்க பொலிகற்களால் ஆக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த கற்களாலே அமைக்கப்பட்டிருக்குது. வித்தியாசமாக இருக்குது இந்த இது. ஓகே, இந்த சுவாமியை நாங்கள் அப்படியே அடுத்துட்டோம். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கும்பம் ஒன்று செய்திருக்கிறாங்க. ஆலயத்தின் வெளிப்புற சூழலையும் நாங்கள் ஒருக்கா பார்க்கலாம். வெளியில் பார்த்தோம் என்றால் முழுக்க முழுக்க மணல் தான். இங்கே
இங்கே பாருங்க, கீழே முழுக்க முழுக்க மணல் தரை தான், சுற்றி மணல். இங்கே இதெல்லாம் பெரிய மணல் மேடுகள். இந்த இடம் இதுவும் மணல் மேடுகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் இப்போ தான் இந்த இடமெல்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க நினைக்கிறேன். இது பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்ம சூடு, மணல் சூடண்டா தாங்க மாட்டேங்குது, அப்படி சூடுது. மேற்கு வாசல் பக்கமாக வந்து வேண்டால் இங்கால குடிக்கிறது தெரியும். இங்கால என்ன இருக்கு? அது ஆலயத்தோட சம்மந்தப்பட்டதுன்னு எது வழியாக போகிறது. அதிக அளவிலான சிற்ப வேலைகள் வந்து நடந்து கொடுக்கறத பார்க்கக்கூடியா இருக்கும். அதுக்கு முன்னால ஒரு வித்தியாசமான முறையில் இது ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இந்த அண்ணாட்டை கேட்டு பார்க்கலாம். கைக்கலாமோ? இந்தாங்க மைக் ஒர்க் அப்படிங்க. வணக்கம் அண்ணன். அண்ணா எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் தமிழ்நாட்டுல வந்துருக்கேன். தமிழ்நாட்டுல எங்க? தமிழ்நாட்டுல எங்க? கும்பகோணம். ஆலயத்தினுடைய சிற்ப வேலைகள் செய்றீங்க? ஆமா, செஞ்சுட்டு. இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இதுல நாசித்தலை அடிச்சிட்டு இருக்கோம். மோல்டு அடிச்சிட்டு, நாசித்தலை மோல்டு. சிம்மத்தலை மோல்டு. ஆமா. இப்போ என்ன இதுல இருக்கிற எல்லா சிற்ப வேலையும் உங்களோட வேலை இருக்கு? எங்க வேலை இருக்கு. எவ்வளவு காலமா செய்றீங்க? நான் ஒரு 6 வருஷமா செய்றேன். 6 வருஷமா செய்றேன். 3500 ஆண்டுக்கு பழமையான கோயில் இது. அப்போ வெள்ளைக்காரன் காலத்தில் வணிக இது ஸ்தலமாக தான் இருந்திருக்கு. நாளடைவில் ரோடு வெளியில் இதானோடனே இது அப்படியே தடைப்பட்டு போய் அப்படியே ஒரு சாமி, அவர் பேர் கொஞ்சம் நீளமாக இருக்கும், சாமி பேர் தெரியல, வரமாட்டேங்குது. அவர் கனவுல வந்து இந்த சிவபெருமான் எனக்கு நீ இதுமாரி செஞ்சு கொடுக்கணும், கோயில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஸ்பான்சர் பண்ணி வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து அவர் கன்னடாவிலேருந்து வந்து அங்கே சொந்தக்காரங்க சுற்றம் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 6 வருஷமா வேலை நடக்குது. கும்பாசம் நெருங்கிறதுனால பாதி வேலை இன்னும் முடியல. தேதி வந்துட்டுங்கிறதுனால கும்பாசம் பண்ணிட்டு கும்பாசம் பண்ணணும் முடிஞ்சிடும். அப்போ ஒரு நட நீங்க வந்து எடுத்தீங்கன்னா இன்னும் பிரமாண்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ராஜராஜ சோழன் வழிபட்ட ஸ்தலமா அது. அப்பனா அங்க இது கல்வெட்டு இருக்கு பாத்தீங்களா? அங்க இருக்கு, அந்த இதுல இருக்கு, வரலாறு கூட அங்க இருக்குது பார்க்கணும். அப்ப ஐயா வந்து 6 வருஷமா இங்க வேலை செய்து கொடுக்குறீங்க. வந்துட்டு போவோம், இங்கே இருக்க மாட்டோம். சரி அங்க ஃப்ளைட் வசதி இருக்குது, கப்பல் இருக்குது. உங்களோட எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க? நாங்க 6 பேர் வந்தோம். 4 பேர் இருக்கா, 2 பேர் போயிட்டாங்க. அப்புறம் லோக்கல் ஆள் வச்சு செஞ்சுட்டோம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதுக்கிடையில நீங்க எல்லா வேலைகளும் ஓரளவு முடிச்சிருவீங்க. ஓகே. இது இந்த இடம் இப்படி கட்டப்பட்டிருக்கிறதுக்குரிய மாட்டு தொழுவம். ஓகே, இது கோவிலுக்குரியதா? வளர்க்குறாங்களா? எல்லாம் போயிட்டு வருவாங்க. சரி. ஓகே. ஆரம்ப காலத்து இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆரம்ப காலத்தில் இது என்ன கல்? இது வித்தியாசமாக இருக்குது. முருங்கை கல்லா அல்லது? ஓகே. அப்போ ஆலயத்துடைய மற்றபடி அங்கே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாட்டு வண்டி ரெண்டும், நல்ல பெரிய வண்டி ரெண்டும் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஆலயம் தொடர்பான சில விடயங்களை வந்து முன்னுக்கு போடப்பட்டிருக்குது, அதையும் பார்க்கலாம். மன்னித்தலை சிவன் ஆலயம். மன்னித்தலை சிவன் ஆலயம் புனர் நிர்மாணத்திற்கு முன்னர் எப்படி இருந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் இப்படித்தான் இருந்திருக்குது. அதே போல் இதையும் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் இருந்த தோற்றம் இந்த ஆலயம் இப்படி தான் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்குது. அதில் சில அப்படியே கீழேயும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, சிவன் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நேரம் முன்னுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மன்னித்தலை சிவன் கோவில், இந்த ஆலயத்தினுடைய வரலாறு முழுக்க இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. முன்னுக்கு எங்களோட இணைஞ்சிருக்கார் அண்ணா. வணக்கம் அண்ணன். வணக்கம். மன்னித்தலைக்கு வந்திருக்கோம், ஆதி சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்தினுடைய பெருமை வந்து நாங்கள் இணையவழியாக தான் பார்த்துருக்கிறோம். முதல் ஆலயத்துக்கு நேரடியாக வந்திருக்கோம். இந்த ஆலயம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. இந்த ஆலயம் வந்து 3000 வருடத்துக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த ஆலயம். இது வந்து சோழர் காலத்தால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் வந்து புனரமைப்பெற்று கிடந்ததில் இதை வந்து சுதானந்த சுவாமிகள் என்பது 2020ஆம் ஆண்டு வந்து இந்த ஆலயத்தை
புனரமைப்புகளுக்காக மேற்கொண்டவர். அந்த புனரமைப்பு பணியில் வந்து சுதானந்த சுவாமிகள் முதல் வந்து இந்த ஆலயம் இந்த இதில் போட்டிருக்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தானே இந்த நிலைமையில தான் இருந்தது. இந்த ஆலயத்தை முழுமையாக புனரமைப்புகிறதுக்காக சுதானந்த சுவாமி 2020ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த ஆலயம் இப்போ கும்பாபிஷேகத்தில் நடந்து கொண்டிருக்குது. இந்த தோற்றத்தில் இந்த ஆலயம் இப்போ எங்கே பார்க்கக்கூடிய இதுக்குரிய தோற்ற ஆலயம் தான் இப்போ அதுக்கிட்ட போய் பார்ப்போம். ஓகே மக்கள், இங்கே பாருங்க. இந்த ஆலயம் வந்து தொல்பொருள், அந்த கோவிலில் இருந்து எடுக்கப்பட்ட கற்கள். இதுல இருந்து எடுக்கப்பட்ட கற்கள் தான் இது. அந்த காலத்திலிருந்து ஆதிசிவன் ஆலயம் முதலை நாங்கள் வந்திருந்தோம். ஓகே, இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த விக்கிரகம். இது வந்து இதுல இருந்த விக்கிரகம் வந்து தொல்பொருளால் புதைந்து உள்ள போயிருக்குன்னு தான் ஐதீகம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு சரியா தெரியாது. இங்கே உள்ள மக்களும் அதை தான் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா இந்த விக்கிரகம் வந்து ஆதி காலத்தில் இருந்த விக்கிரகம் வந்து இதுக்குள்ள புதையுண்டு போயிட்டுதுன்னு சொல்லி இப்ப புதிதாக வச்சிருக்கு. இதுல புதிதாக பிரதிஷ்டை செய்திருக்கு. சரி, இதான் இதுக்குரிய ஆலயம். உண்மையிலே இங்க பாருங்க, இங்கிருந்து இப்படி இந்த மேல்புறம்லாம் பார்த்தோம்டா, இந்த மேல்புற தோற்றமெல்லாம் திரும்ப கட்டப்பட்டதா கட்டப்பட்டது. வித்தியாசமான தோற்றம், அதே கற்களால் கட்டப்பட்டது. அந்த கற்களை பயன்படுத்தியே புனர்நிர்மாணம் செய்யப்பட்டிருக்குது. ஓகே, இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த இடம். ஓகே, அதில் இருந்த சிவன் வந்து இதில் தான் வச்சிருந்த பிள்ளையார். அங்கே மக்கள் இதுதான் இவ்வளவு காலமும் கும்பிட்டு கொண்டு வந்தது. இது உங்களும் ஆரம்ப காலத்தில். ஓகே, இந்த பிள்ளையாரை பற்றி இருக்கா சொல்லுங்க. ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்குது. இது வந்து ஆதி காலத்தில் இருந்த அந்த சிவன்ல இருந்த ஒரு பிள்ளையார்னு சொல்றாங்க. ஆனால் இதுவரை எங்களுக்கு தெரியல. இதை வச்சு வழிபட்டு கொண்டு வந்தோம். இப்போ தொல்பொருள் வந்து அந்த ஆலயத்தை கட்டுமான பணியை மேற்கொள்றபடியே இங்கே ஒரு நிரந்தர ஆலயம் இல்லாத இருந்தபடியா இதில் ஒரு சின்ன ஒரு பாலஸ்தானம் செய்து இந்த ஆலயத்தை கட்டி இதில் தான் கும்பிட்டு கொண்டு வந்தது இவ்வளோ காலமும். அதை கைவிடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆலயம் இப்படி இருந்தது. இந்த சிவன் தான் இப்போ 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட இந்த புதஞ்சா பிறகு இந்த லிங்கம் தான் அங்கே இருந்தது. இப்போ அதுக்கு பிறகு அந்த லிங்கத்தை எடுத்து இங்கே வச்சிருக்கோம். இந்த பிள்ளையார் இதில் இருக்கிற அந்த பிள்ளையார் வந்து இயற்கையில் எப்படி உருவாகுது? இயற்கையான பிள்ளையார். இயற்கையிலே காணப்படுது. இது என்ன திரவியத்தில் ஆக்கப்பட்டது தெரியல. வித்தியாசமா இருக்கு. இங்க பாருங்க, இன்றைக்கு நாங்கள் இதுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடியதா இருக்கும். வித்தியாசமான ஒரு இது ஆதி காலத்துல இருந்த அந்த ஒரு மிக ஆலமரம், பெரிய ஒரு மரம், கிளைகளை கொண்டிருக்குது. இதுல பல பெரிய கிளைகள் எல்லாம் இருந்தது. இப்ப இந்த தொல்பொருள் கட்டிடங்கள் கட்டுறதுக்காக அந்த கிளையில வெட்டி இருந்தாலும் ஆதி காலத்து மரம். இந்த கற்கள் எல்லாம் அதுல இருந்து எடுத்த கற்கள் அதையே வச்சு செதுக்கி தான் திரும்ப புதுசா புனரமைக்கப்பட்டது. இது இவ்வளவுக்கும் தொல்பொருளுக்குரிய அந்த ஆலயம். இதுதான் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை சுகேந்திரன், அதாவது சுதானந்த சுவாமிகள் என்ற சுகேந்திரனால கட்டப்பட்ட இந்த ஆலயம் வந்து இவரால் புனரமைக்கப்பட்டிருக்குது. ஆலயம் மட்டுமில்லை, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கோசாலை கட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 மாட்டுக்கிட்ட இருக்குது. இப்போ அதெல்லாம் வெளியில் நிற்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற எங்களோட அடிப்படை தேவையில நிவர்த்தி செய்யறதுக்காக ஒரு நவீன முறையில் அமைக்கப்பட்ட மலசல கூடங்கள் இருக்குது. மக்கள்கிட்ட வருகை எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட வருகை வந்து நிறையவே இருக்குது. என்னென்னு சொன்னால், இது ஒரு பழங்காலத்து கோயில், தொல்பொருள் கோயில்ன்றபடியா இந்த ஆலயத்துக்கு வார ஆக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் சோழரால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் வந்து இப்போ ஒரு புனரமைப்பை மேற்கொண்டு கும்பாபிஷேகம் நடக்கிறேன்னு சொல்ல இந்த இடத்துல இருந்தாலும் வந்து போன பழைய ஆக்கள் எல்லாரும் தேடி வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஐயா நிற்கிறார் முன்னாள். இவர் தான் எங்களோட ஐயா. இந்த ஆலயத்தை முழுமையாக கட்டின ஐயா இவர் தான். லிங்கம் வந்து இந்தியாவின் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒழுங்குப்படித்தான் கும்பாபிஷேகம் நடக்கும். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வெளியில் நிற்கிறேன். நான் ஒரு மணல் மேட்டில் நிற்கிறேன். இங்கே பாருங்க இப்படி பள்ளமாக இருக்குதுன்ட்டு பாருங்க, எல்லாம் கேளு வேலை செய்யறாங்க. மணல் மேட்டில் நிற்கிறேன். இந்த கேணியை தாண்டி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூநகரி சங்குப்பட்டியோட வர்ற அந்த கடல் பிரதேசம் தான் இது. கும்பாபிஷேக நிகழ்வுக்கான திரவியங்கள் எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா
நாதசுர மேல வாத்தியங்களுடன் இந்த கோவிலை கட்டுமானம் செய்த ஐயா அவர்களுடன் ஒரு அதிக அளவிலான பெண்களால் எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கால ஒரு பெரிய சிலை மாதிரி ஒன்று செய்திருக்கிறாங்க. காலையில் ஐயாக்கள் மந்திரம் படித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். கைலாசாதி மகாமேரு பர்வதங்களினாலும் சப்தசாகரங்களினாலும் சூழப்பெற்று விளங்கும் ஈழத்தின் வடக்கே கிளிநொச்சி பூநகரி கௌதாரிமுனை மணித்தலை சிவனாலயத்தினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன சமர்ப்பண சப்ததச குண்டபட்ச மகா கும்பாபிஷேகத்தினுடைய பெருஞ்சாந்தி வைபவங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 3வது நாள் நிகழ்வுகள் காலை நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்று முடிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறை நாங்கள் அடிப்படையிலே சிந்திப்போமாக இருந்தால் இன்றைக்கு ஏறத்தாழ 3500 ஆண்டுகள் பழமையான சிவாலயங்களிலே ஒன்றாக இந்த கௌதாரிமுனை மன்னித்தரை சிவனாலயம் அமையப்பெற்றிருந்தது. பிற்காலத்திலே அவைகள் முழுமையாக சிதைவடைந்து கட்டடங்கள் இல்லாதொழிக்கப்பட்டு அவைகள் தொல்பொருள் திணைக்களகத்தினாலே அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த இந்த ஆலயத்தை மதிப்பார்ந்த ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகள் இந்த ஆலயத்தினுடைய புதிய கட்டுமானத்தை தனித்துவமாக அவருடைய நிதியிலே முழுமையாக இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்திருக்கின்றார். செய்து இன்றைய நாளிலே இந்த கும்பாபிஷேகத்துடைய கிரிகைகள் நடைபெற்று இருக்கின்ற இந்த நிலைமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக மதிப்பார்ந்த ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகளுடைய தனித்துவமான ஒரு பெரும் முயற்சி. கனடா நாட்டிலே இருந்து இந்த இடத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லாத போதிலும் இந்த ஆலயம் தொல்பொருள் ஆலயமாக இருந்த அந்த ஆலயத்தினுடைய சிதைவுகளை கண்டு இறைவனுடைய திருவுள்ளம் கொண்டு இந்த திருப்பணிகள் இங்கே இடம்பெறுகிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவன் அருளினாலே அவன்தாள் வணங்கி என்பதற்கமைய ஞானசம்பந்தர் உள்ளம் கவர்கள்வன் உளமே புகுந்து அதனால் என்பதற்கமைய அவருடைய உள்ளத்தை கவர்ந்து அவருடைய உள்ளத்துக்கு இறைவன் தானே புகுந்து இந்த இடத்தை முழுமையாக ஒரு பெரிய பல கோடி ரூபாய் நிதியிலான ஒரு திருப்பணியை அவர் சொந்த திருப்பணியாக இட்டு இந்த ஆலயத்தை இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆலயத்தை கொண்டு வருகிறார் என்று கேட்டால் வாயினாலே இதை கூற முடியாது. இருந்தாலும் நாங்கள் அவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே மூலஸ்தானத்திலே நாங்கள் எங்களுடைய கரங்களினாலே தைலாப்பியாங்கம் சாற்றுகின்ற அந்த லிங்கம் இந்தியாவிலே காசியிலே இருந்து பானலிங்கமாக இங்கே எடுத்து வரப்பட்டு இந்த லிங்கம் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கிரகங்களும் இந்தியாவிலே தனித்துவமாக இருக்கக்கூடிய சிற்ப கலைக்கூடங்களிலே சென்று அவைகளை செய்வித்து இங்கே இலங்கைக்கு அவைகளை எடுத்து இந்த ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் மிகையாகாது. அதேபோன்று தொல்பொருள் திணைக்களகமும் அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை செய்யுங்கள் என்று சொல்லி மதிப்பார்ந்த ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகளிடமே அந்த பொறுப்பையும் கொடுத்து அவர்கள் அதுக்குரிய ஒரு சிவலிங்கத்தையும் தொல்பொருள் திணைக்களகம் கொடுத்திருக்கிறது என்று கேட்டால் அது அவருடைய முயற்சியினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இறைவன் அவருடைய உள்ளத்திலே இருந்து அவரை வெளிப்படுத்துகிறார் என்பதிலே எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தனி மனித உழைப்பு என்பது இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே அது எண்ணில் அடங்காதவை, வார்த்தைகளினாலே சொல்ல முடியாதவை என்பது மிக முக்கியமான ஒரு சிந்தனையாகவும் இந்த இடத்திலே கருதப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மற்றொரு ஐயா இணைஞ்சிருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். மன்னித்தலை சிவனாலயத்தினுடைய எண்ணெய் காப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இந்த எண்ணெய் காப்பினுடைய தத்துவத்தை எங்களுக்கு ஒரு சொல்லுங்கள். உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு விடயம் இந்த இடத்திலே இடம்பெற்று கொண்டே இருக்கிறது. அதாவது கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அற்புதமான விடயம் என்ன செய்யப்படுகின்றது என்று சொல்லி கேட்டால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்ய வேண்டும், அந்த சக்தியினை புதுப்பிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த கும்பாபிஷேகங்கள் 4 விதமாக இங்கே இடம்பெறுவது வழக்கம். அதே விடயத்தை இந்த இடத்திலே இங்கே நாங்கள் சற்று ஓரமாக விட்டுவிட்டு இப்பொழுது எல்லாம் வல்ல எங்களுடைய எம்பெருமானினுடைய இந்த எண்ணெய் காப்பு என்கின்ற தைலாப்பியாங்கம் எப்படி நடைபெறுகின்றது என்று சொல்லி கேட்டால் இப்பொழுது நாங்கள் மூலஸ்தானத்துக்கே சென்று பார்ப்போம். எப்படி என்று சொல்லி கேட்டால் தைலாப்பியாங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உன்னதமான விடயம் எது என்று சொல்லி கேட்டால் இறைவனுடைய திருமேனியை நாங்கள் தீண்டுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறது. உண்மையிலேயே எத்தனை ஜென்மம் எத்தனை புண்ணியம் செய்தாலும் இறைவனுடைய திருமேனியை நாங்கள் தீண்டுகின்ற பாக்கியத்தை நாங்கள் ஒருபொழுதும் பெற்றுக்கொள்வது இல்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே என்ன செய்யப்படுகின்றது என்று சொல்லி கேட்டால் இந்த கும்பாபிஷேக தினங்களிலே மிக முக்கியமாக இறைவனுடைய இந்த திருமேனியை தீண்டி அடியவர்கள் தங்களுடைய கரங்களினாலே இந்த எண்ணெய் காப்பு என்கின்ற தைலாப்பியாங்கத்தை சாற்றுவதற்காக அந்த இடத்திலே ஒரு அற்புதமான கிரியை தான் இந்த தைலாப்பியாங்கம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் காப்பு. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே இங்கே பார்த்தீர்களே ஆனால் இறைவனுடைய
தேகம் முழுவதும் இந்த நல்லெண்ணெயை சாட்டுவார்கள். எப்படி என்று சாட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்டால், ஒரு பிறந்த குழந்தைக்கு நாங்கள் எப்படி அந்த எண்ணெயை நாங்கள் பக்குவமாக தலையிலே இருந்து கால் பாத விரல்கள் வரையும் நாங்கள் மெதுமெதுவாக அந்த இடத்திலே தடவி அந்த இடத்திலே எண்ணெயை பூசுவோமோ, அதே போன்று எம்பெருமானுடைய இந்த திருமேனியையும் தீண்டி என்ன செய்ய வேண்டும், அந்த அற்புதமான இந்த எண்ணெய் காப்பை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், எல்லா சுவாமிகளினுடைய எண்ணெய் காப்பையும் நாங்கள் சாற்றிவிட்டு அந்த எண்ணெய் கையை என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி கேட்டால், எங்களுடைய ஆலயத்திலே இருக்கின்ற இந்த சுவர்களிலே பூசுவது வழக்கம். உண்மையிலேயே அந்த எண்ணெயை நீங்கள் சுவர்களிலே பூசாதீர்கள், அதனுடைய மகத்துவம் தெரியாமல் நீங்கள் அப்படி செய்து விடார்கள். அந்த எண்ணெயை என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய தேகங்கள் முழுவதும் பூசிக்கொள்ளுங்கள். அந்த தேகங்களிலே பூசிக்கொள்வதனாலே அந்த இடத்திலே எண்ணெயினாலே கிடைக்கின்ற பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். ஆகையினாலே தான் மிக மிக உன்னதமான ஒரு விடயம் இந்த தைலாப்பியாங்கம். எப்படி என்று சொல்லி கேட்டால், இறைவனுடைய திருமேனியை நாங்கள் தீண்டுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை எங்களுக்கு தருவது இந்த எண்ணெய் காப்பு என்று சொல்லி இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, அதுவும் அற்புதமான ஒரு பானலிங்கத்துக்கு நாங்கள் இந்த எண்ணெய் காப்பை சாட்டுகிறோம் என்று சொல்லி கேட்டால், உண்மையிலேயே எத்தனை எண்ணம் நாங்கள் பயன் செய்தாலும், எத்தனை எண்ணங்கள் நாங்கள் புண்ணியம் செய்தாலும் இந்த ஒரு அற்புதமான விடயத்தை நாங்கள் பெறப்போவது இல்லை. வாசகத்திலே மணிவாசக பெருந்தகை சிவபுராணத்திலே சொல்லுகிறார், அவன் அருளினாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் இறைவனுக்கு எண்ணெய் காப்பு சாட்ட வந்து இருக்கிறோம் என்று சொல்லி கேட்டால், இறைவன் எங்களுக்கு அருளி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பக்தியை நாங்கள் செலுத்தி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டால், இறைவனுடைய இந்த அற்புதமான இந்த பக்தியை செலுத்தி இறைவனுடைய இந்த திருமேனியை தீண்டி அதற்கான பக்குவத்தை நாங்கள் பெற்று எடுத்து இந்த இடத்திலே அதற்கான அற்புதமான ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மன்னித்தலை சிவனாலயத்தில் கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஓதுவாளராக ஒருத்தர் வந்திருக்கிறார். ஸோ அவரை பற்றி ஒரு கேட்கலாம். ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தின் நிகழ்வுக்கு ஓதுவார் முத்தியலாக வந்திருக்கேன். ஓகே, சொல்லுங்கள், எங்கே இருக்கிறீங்க இதை பற்றி? நான் இந்த பூர்வீக இடம் மட்டக்களப்பு பெரியோரணி பகுதியில் நான் வசிக்கிறேன். என் பேர் முதுகலைமானி சுரேந்திரா நரேந்திரா. நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகிய கற்பியல் நிறுவ நடனத்துறையில் போதனாசிரியராக விரிவுரையாளராக கடமை புரிகின்றேன். இந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் ஒரு ஓதுவாராக திருமுறை பாடுவதற்காக ஓதுவாராக நான் இங்கே வரவழைக்கப்பட்டு எனக்கு பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அருமையான ஒரு ஆலயம். சிவாலய பணி அமைப்பது என்பது எல்லோருக்கும் கொடுத்து வைக்காது. எங்களுக்கு எல்லாம் எங்களோட குருமார்கள் ஆசீர்வாதங்கள் இறைவன் திருவருளாலும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு பாடுறதுக்கும் இறை கைங்கரியங்களை செய்கிறதுக்கும் எங்களுக்கு சிறப்பான அழைப்பு சிவபெருமானால் அழைக்கப்பட்டிருக்குது. இந்த சிவபுண்ணியத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. நன்றி ஐயா. முதல்ல நாங்கள் இந்த யாகசாலையில் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய ஒரு பாடல் ஒன்று கேட்டிருந்தோம். நிச்சயமாக இந்த எங்களுக்காக ஒரு முறை முருகன் சன்னிதானத்துக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க. நிச்சயமாக. இயலிசையில் உச்சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனையெனதுள்ளறியும் அன்பை தருவாயே மயில்தகர்களிடையறந்த திணைகாவல் வனசகுர மகளை வந்தித்தனைவோனே கைலை மலை அணைய செந்திற்பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இறைவனால் கொடுக்கப்பட்டது. உண்மையாக இந்த பணி செய்கிறதுக்கு உண்மையாக ஒரு தெய்வ அனுகிரகம் வேணும். கடவுளால் திமிராக சொல்லலை, இறைவனால் அது கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே அதை இறைவனுக்கே நாங்கள் சமர்ப்பிக்கணும். நிச்சயமாக. முதல்ல நாங்கள் வெளியில் வீடியோ எடுத்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு பாடல் போனது. நான் வீடியோ இதில் தான் ஒளிப்பதிவு நாங்கள் போல நினைச்சு போட்டு தேடி கொண்டிருக்கிறது. நீங்கள் தனியாக படித்து கொண்டிருக்கீங்க. சரி சரி. பார்த்தா என்ன இப்படி ஒன்று சொல்லி உங்களை சந்திக்கணும் தான். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி, மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம்.
என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலம் சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு ஐயா அணிஞ்சிருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த மைக்கோர் தான் முன்னுக்கு ஒரு துணிகளை கொண்டு ஒரு மாலை மாதிரி ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது என்னத்துக்காக? இதை பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம் தாங்க. ஏகே வேர்ல்ட் தமிழ் மீடியா ஆன்மீக நேயர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய இந்நேர வணக்கங்கள் உரித்தாக. ஈழத்திலே சிவபூமி என திருமூலராலே போற்றி சிறப்பிக்கப்பட்ட நம்முடைய இலங்கை திருநாடு மிகவும் சைவமும் தமிழும் கலாச்சாரம் என்ற பாரம்பரியங்களுடைய ஈழமணி திருநாட்டின் வடபால் கிளிநொச்சி மாவட்டத்திலே பூநகரை கௌதாரிமுனை என்னும் பகுதியிலே இன்றைக்கு ஒரு 3800 வருடங்களுக்கு முற்பட்ட சிவாலயம் பின்பு இந்த யுத்த சூழலாலும் மற்றும் இயற்கை அனர்த்தங்களினாலும் சேதமடைந்திருந்தது. இந்த ஆலயத்தை அடியவராகிய திரு சுவாமிகள் ராஜராஜானந்த சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய எத்தனையோ கோடி பணத்தினை செலவழித்து இந்த ஆலயத்தை மிக மிக சிறப்பாக இங்கே அமைத்திருக்கிறார்கள். ஆலயம் என்பது ஆன்மா லயப்படும் இடம். எங்கு எல்லாம் இறைவன் நீக்கமர இருந்தாலும் நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது ஆலயத்திலே இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். ஒரு ஆலயம் பாருங்கள், மனிதனுடைய சரீரத்தை போன்று இந்த ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயங்கள் விளங்குகின்றன. ஆலயத்திலே பாருங்கள், நாங்கள் மூலாலயத்திலே கருவறையிலே தான் எல்லாம் வல்ல இறைவன் வீற்றிருப்பார். ஒரு தாயினுடைய கருவறையிலே குழந்தை எப்படி இருக்குமோ அதுபோல தான் அங்கே கருவறையிலே இறைவனுக்கு பாருங்கள், கருவறை 3 வாயில்களும் அடைக்கப்பட்டு ஒரு வாயில் வழியாக இறைவனுடைய திருப்பார்வை எங்களுடைய கண்ணிலே படும். இந்த ஸ்தூலலிங்கம் என்ற ஆலயத்திலே அமைக்கப்படும். அங்கே பார்த்தீர்கள் என்றால் மூலவரனுடைய ஆலயத்தின் மேலே ஆகம பிரமாணமாக அந்த லிங்க வடிவத்திலே ஸ்தூபி என்ற சிற்ப வேலைப்பாடுகளோடு இறைவனுடைய வடிவங்கள் எல்லாம் நிர்மாணிக்கப்படும். இந்த ஸ்தூலலிங்கத்திலே பாருங்கள், இறைவனுடைய சக்தியை ஈர்ப்பதற்காக அங்கே கலசங்கள் வைக்கப்படுகின்றன. இந்த கலசத்துக்குள்ளே பாருங்கள் விறகு என்ற தானியம் விடப்படும். இந்த தானியம் பாருங்கள் ஒரு 12 வருடங்களுக்கு அந்த தானியம் பழுது ஏற்படாதாம். அதனாலே தான் அந்த தானியத்தை அதற்குள்ளே இட்டு இந்த தூபிகளுக்கெல்லாம் இங்கே சிவாச்சாரியார்கள் மற்றும் தூபிக்கான அலங்கார பொருட்கள் இப்படியாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு பூமாலைகள் அணிவிக்கப்படும். இந்த தூவியை ஸ்தூலலிங்கம் தூவி என்று சொல்வார்கள். கலசத்தை நாங்கள் பார்த்து வழிபடுகின்ற பொழுது இந்த கலசத்தை பார்த்து வழிபட்டாலே இறைவனுக்குரிய சிவபூஜை செய்த பலன் கிடைக்குமாம். அப்படியான இந்த மகோன்னதமான எம்பெருமானினுடைய மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் ஆணி திங்கள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை பெருமானினுடைய சதய நட்சத்திரத்திலே மகா கும்பாபிஷேக பெருவிழா காண இருக்கிறார் எங்களினுடைய மன்னித்தலை சிவபெருமான். எனவே அடியவர்கள் எல்லோரும் நாங்கள் இந்த வாழ்விலே செய்த பலன் மனித பிறப்பு எல்லோரும் வருகை தந்த பெருமானினுடைய கும்பாபிஷேகத்தை கண்ணுற்று இந்த மண்ணிலே பேரானந்த பெருவாழ்வு வாழ்வோமாக. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஓகே உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச சபைக்குட்பட்ட கௌதாரிமுனை பிரதேசத்தில் அமைந்துள்ள மன்னித்தலை சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிவாலயத்திற்கு இன்றைக்கு வரணும் என்ற ஒரு எண்ணத்துடன் வந்திருக்கிறோம். நிச்சயமாக இங்கே வந்தது எங்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷம். இந்த ஆலயம் நிறைய பேர் அறியப்படாத ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய விடயங்கள் எல்லாமே சிதைப்படைந்த நிலையில் அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிற காலத்தில்
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் உட்பட இங்கே தொல்லியல் திணைக்களத்தின் ஆய்வின் அடிப்படையில் இந்த இடத்துல சிவனாலயம் இருப்பது உறுதி செய்யப்பட்டு இந்த ஆலயம் வந்து இன்றைக்கு கட்டுமான பணிகள் நடந்து முடிஞ்சிருக்குது. உண்மையிலே இந்த இடத்துல நாங்கள் காணொலியை தயாரித்துக் கொண்டிருக்கும் போது பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்த ஆதி சிவனாலயத்தில் எந்த ஒரு கட்டுமான பணியும் நடைபெறவில்லை. அதுக்கு அருகில் தான் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த சிவாலயத்தை இப்பொழுதும் நாங்கள் அதே தோட்டத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது இல்லாமல் இந்த ஆலயம் அமைப்பதற்காக இந்த இடத்துல கனடா வாழ் ஒரு புலம்பெயர் உறவுகளில் ஒருவர் தான் காணொலியை காண்பிச்சிருந்தோம். அவர்கள் இந்த முழு ஒத்துழைப்புல அவரோட முழு பண உதவியால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது. கட்டாயம் இந்த ஆலயத்தை எல்லாரும் பார்க்க வரணும். நிச்சயமாக இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தில் எங்களோட காணொலி தொடர்ந்து இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்று எங்களுள் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தொடர்ந்து நாங்கள் தருவோம் என்று கூறி காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.